அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பக்கத்தில் பணக்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் ஒரு கஞ்சா பொறுக்கியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த சிறுவனோட, அந்த லட்சுமணன் அப்படிங்கிற அந்த சிறுவனோட பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவரோட கஞ்சா போதை அதிகமாகி, தலைக்கேறி கஞ்சா போதை அதிகமாகி அந்த இளைஞனை பார்த்திங்கன்னா கண்ட துண்டமாக வெட்டி படுகொலை செய்திருக்காரு. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடர்ந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவன தலைவர் ஆனால் KN இசக்கிராஜா பாண்டியன் அவர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் யூடியூப் சேனல்ஸ் மூலமாகவும் இன்றைக்கி பொதுமக்களுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர் கதையாக ஆகிட்டுருக்கு. தென் மாவட்டத்தில் குறிப்பாக கடந்த 16ஆம் தேதி ஒரு பெண், காவல்துறைக்கு பணிக்காக படிச்சுட்டு வந்த ஒரு பெண் இன்றைக்கி காவல்துறைக்கு படிச்சுட்டு வந்த ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு கஞ்சா போதை கும்பலில் அதை தடுக்கும் விதமாக போராடிய ஒரு இளைஞர்கள், 2 இளைஞர்கள், அண்ணன் தம்பி இருவருமே படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்படி தொடர்ந்து இந்த சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்துட்டு வருது. ஆனால் இதையெல்லாம் பேசுகிறதுக்கு இன்றைக்கி மீடியாக்கள் யாருமே தயாராக இல்லை. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆணவ கொலை, ஒரு ஜாதிய படுகொலை அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அதில் ஒரு கிக் இருக்குது, ஒரு டிஆர்பி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதற்காக அவர்கள் செய்தி போடுகிறார்களோ அப்படிங்கிற நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி மீடியாக்கள் இன்றைக்கி செயல்பட்டு வராங்க. அது குறிப்பிட்ட ஒரு சமூகமாக இருந்துச்சுன்னா, இறந்தவங்க குறிப்பிட்ட சமூகமாக இருந்துச்சுன்னா உடனே மீடியாக்கள் எல்லாரும், சமூக நீதி போராளிகள் எல்லாரும் கிளம்பிட்டு வந்துடுவாங்க. இதே நம்ம ஏற்கனவே கலாய்ச்சி நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு வருது. இன்றைக்கி தொடர்ந்து, அதாவது இவர்களுக்கு எப்படின்னா, இவர்களுக்கு பேசுகிறதுக்கு இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு நடி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் கூட எடுத்து போடுறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை, இந்த இளைஞனுங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் தொடர்ந்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் மூலமாக பிஎம்டி மீடியாவாக இருந்தாலும் சரி, பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி, பசுமன் முத்துராமலிங்க தேவரை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கி சமூக நீதியை காப்பதற்காக இன்றைக்கி பணக்குடியில் நின்று போராடிட்டு வராங்க. ஸோ இதற்கு நீதி உடனடியாக கிடைக்கிறதுக்கு எல்லாருமே சமூக வலைத்தளங்கள் மூலமாக போராடணும். எல்லா அமைப்புகளுமே பசுமன் முத்துராமலிங்க தேவரை தெய்வமாக நினைக்கக்கூடிய, ஒரு சமூக நீதியை காக்கக்கூடிய போராளிகள் எல்லாருமே பணகுடிக்கு அந்த இளைஞர்களுக்கு, அந்த சிறுவனுக்கு நீதி கிடைக்குவதற்காக அனைவரும் போராட வேண்டும். KN இசக்கிராஜா பாண்டியன் இன்றைக்கி அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த போராட்டம் அந்த இளைஞனுக்கு இறப்பிற்கு இந்த சிறுவனோட இறப்பிற்கு நீதி கிடைப்பதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக நிற்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.